வேத பாடம் தினமும் 5 நிமிடம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இது. இந்த புஸ்தகம் தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரையிட்டு மூடிவை என்று சொன்னார். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதை முத்திரை போடாதே, மூடி வைக்காதே என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதி ஆகமம் பைபிளுடைய முதல் புஸ்தகத்தில் சாத்தானுடைய பிசாசின் கிரியைகள் தொடங்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன் கிரியைகள் எல்லாம் முடிந்து செயல்பாட்டிலிருந்து விலகி செயலிழக்க செய்கிற முடித்து வைக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆதி ஆகமத்தில் பாவமும் பாவத்தினால் வருகிற சாபமும் அங்கே துவங்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் பாவத்தையும் சாபத்தையும் முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ணி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஆதி ஆகமத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு தடை செய்யப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் அந்த அதிகாரத்தை உரிமையை பெற்று சாப்பிட தேவன் நமக்கு அருள் செய்கிறதை பார்க்கிறோம். ஆதி ஆகமத்தில் மரணம் தொடங்கினதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மரணம் முற்றிலுமாக நீக்கப்பட்டதை வாசிக்கிறோம். ஆதி ஆகமத்தில் கவலை வருத்தம் தொடங்கினதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கவலையும் கண்ணீரும் வருத்தமும் வியாதியும் முற்றிலுமாக நீக்கப்பட்டது முடித்து வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். பரதேசு இழந்து போனான், பேரடைஸ் லாஸ்ட். பரதேசி இழந்து போனதை ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம். புதிய